புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் இடம்பெற போகும் விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திருமிகு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எந்த ஒரு தேசமும் தியாகத்தினுடைய வளர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தியாகமே வாழ்க்கையாக கொண்டு இந்த நாட்டையே குடும்பமாக கொண்டு நவீன இந்தியாவின் சிற்பி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளில் இன்றைக்கு உங்களை சந்தித்து பேசுவது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் ஸ்கூல் டைம்லேருந்து புத்தகங்களில் படிக்கிறோம், அவர் குறித்த டாக்குமெண்ட்ரிஸ், மூவிஸ் அது பார்க்குறோம். அதை தாண்டி நிறைய புத்தக வாசிப்புகள் அவர் குறித்து தெரிந்து கொள்ள முடியுது. அதை தாண்டி காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு லெஜெண்டரி பார்ட்டிலேருந்து வரக்கூடிய உங்களை மாதிரி மூத்தவங்க கிட்ட இருந்து நேரடியாக அவர் குறித்து பேசுவது இன்னுமே அலாதியானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே இல்லாத ஒரு 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 வெறும் நிலத்தில் ஒரு அடித்தளமிட்டு ஒரு ஒரு கோட்டையை கட்டி அங்கே மக்களை குடியேற்றி அவர்களை வாழ வைப்பது அப்படின்றது தான் இந்திய நாட்டுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செஞ்சது. அதாவது எந்த ஃபவுண்டேஷனுமே இல்லை. ஒரு நாட்டை முதல்ல ஒரு குழந்தைய பெற்று முதல் குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் இந்த நாட்டை அவர் கட்டமைச்சு கொண்டு வந்தார். அதனால தான் நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறித்து பேசுவது, இந்த தலைமுறைக்கு அவர் குறித்து தெரியப்படுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது இன்னைக்கு நம்மை பார்த்து உலகமெல்லாம் நம்மை பார்த்து வியக்கிறது. ஒரு அரசியல் அதிசயம் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். 140 கோடி மக்கள், ஏறக்குறைய உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றனவோ அத்தனை மதங்களையும் பின்பற்றுகிறவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். வகைப்படுத்தப்பட்ட மொழிகளே 6000 மொழிகள், டயலக்ட்ஸ், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனம். அதாவது இனங்களே மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்கள் எங்கே இருக்கிறோம். நீக்ராய்ட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கருப்பின மக்கள். இப்போ இந்த லட்சத்தீவு அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீக்ராய்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆரியர்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கலப்பின மக்கள். இப்படி ஒரு பெரிய துணை கண்டம் இது. அதுதான் சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம். இந்த நாட்டை இன்றைக்கு உலகத்தினுடைய த கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி, உலகின் மிகச்சிறந்த செயல்படும் ஜனநாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த தேசம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 75 ஆண்டுகளில் இது உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 75 ஆண்டுகள் என்பது மிக மிக குறுகிய காலகட்டம். இந்த 75 ஆண்டுகளில் தான் நம்ம இதை சாதிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னால் இந்த 75-80 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தேசம் ஒரு தேசமாகவே இல்லை, ஒரு நாடாகவே இருந்ததில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு என்றைக்குமே அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்ததும் இல்லை. அதாவது முகலாயர்கள் ஆண்ட காலமாக இருந்தாலும் சரிதான், முகலாயர்கள் காலத்திற்கு முன்னால் அசோக சக்கரவர்த்தி, அதற்கு பிறகு மௌரிய சாம்ராஜ்யம், குப்த சாம்ராஜ்யம், இதை போல பல்வேறு அரசர்கள் சக்கரவர்த்திகள் ஆண்ட காலம் முடியாட்சியில மட்டுமே இருந்திருந்த முடியாட்சி, அதற்கு பிறகு காலனி ஆதிக்க ஆட்சி, இப்படித்தான் இருந்திருக்கிறோமே ஒழிய நம்முடைய நினைவு குறிப்புகள் போய் மனித சரித்திரம் குறிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாட்டு மக்கள் கையில் தங்களை ஆளக்கூடிய அதிகாரம் வசப்பட்டதே இல்லை. அது வசப்பட்டு அந்த 75 ஆண்டுகள் தான். அந்த அதிகாரத்தை உலகத்தினுடைய பல நாடுகள் அப்படிப்பட்ட அதிகாரத்தை சாதாரண மக்கள் கையில் கொடுத்துடலாமா, படிக்காதவர்கள் கையில் கொடுக்கலாமா, விவரம் தெரியாதவர்கள் கையில் கொடுக்கலாமா, பெண்களுக்கு கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் குழம்பி போயிருந்த நிலையில் இந்த ஜனநாயகத்தை இந்த தேசத்தில் இனம், மதம், மொழி, பாலின வேறுபாடு என்று எதுவும் இல்லாமல் 21 வயது அன்றைக்கு, இன்னைக்கு 18 வயது, இந்த 18 வயதை அடைந்து இந்த கொடிக்கு தன்னுடைய நேர்மையையும் தன்னுடைய நாணயத்தையும் ஒப்படைத்து விட்டால் அவருடைய எல்லோருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னவர் தான் பண்டித நேரு அவர். அது அன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை. அது அந்த காலத்தில் அவர் போராடுகின்ற போது உலக நாடுகளில் இருந்த நிலைமை, நம்முடைய துணைக்கண்டத்தில் இருந்த நிலைமை, இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்த உடனே அதை பண்ண. அது மாதிரி இந்த நாட்டை பாராளுமன்ற ஜனநாயக நாடாக அதை உருவாக்குனார். இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் தட் கேன் பி கிஃப்டட் டு எ கண்ட்ரி. இன்னைக்கு அவர் நினைத்திருந்தால் அன்னைக்கு ஒரு அன்டிஸ்பியூட்டட் டிக்டேட்டராக இருந்திருக்கலாம். அவரே எழுதுறாரு, ஐ மே ரிமைன் அன்செக்ட் அப்படின்னு எழுதுறாரு.
நான் ஒரு ஜார், என்ன ஒரு ஜாரா கூட என்னை நான் உருவகப்படுத்தியிருக்க முடியும். எனக்கு கடந்த மக்கள் செல்வாக்கு அவ்வளவு அளவு கடந்த செல்வாக்கு. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நான் போகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்காக திரளுகின்ற மக்கள், என்னை பார்த்து ஆரவாரம் செய்கின்றவர்கள், என்னை கட்டி அணைக்க துடிக்கின்றவர்கள். என்னுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறக்கிறது. என் மனது இந்த மக்களை எல்லாம் கட்டி ஆள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற உணர்வு இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்கிறது. நான் ஒரு சீசராக மாறிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஐ ஷுட் பி செக்டுங்கிறார். ஐ ஷுட் பி செக்ட் அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஜனநாயக உணர்வுள்ள ஒரு ஒரு பேசிக்கலி ஃபண்டமெண்டலி இஸ் எ டெமோக்ரட். அதற்கு பிறகு இந்த நாட்டை கட்டமைக்கிறதுல அவருக்கு இருந்த அந்த விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை இருக்கு பாருங்க, இந்த சயின்டிஃபிக் டெம்பர்னு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவது. இன்னைக்கு சாரி டு சே, இன்னைக்கு பெரிய பதவியில் இருக்கின்றவர்கள் விவரம் தெரிந்தே மூட நம்பிக்கைகளை அதை தேசத்தினுடைய கலாச்சாரம் என்று ஒரு அடையாளம் பூசி அதை மக்கள் மத்தியிலே விற்கிறார்கள். ஆனால் நேரு அவர்கள் அதை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளலை. இந்த நாட்டு மக்களில் கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு கூட விஞ்ஞானபூர்வமான பார்வை வேணும், ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை வேண்டும், எதையுமே விஞ்ஞானபூர்வமாக பார்க்க வேண்டும். மூடத்தனத்தோடும் மூட பழக்க வழக்கங்களோடும் பிறந்த இந்த நாடு அதிலிருந்து விடுபட்டு ரேஷனல் திங்கிங்க்கு வரணும், சயின்டிஃபிக் டெம்பரை வச்சுக்கணும் அப்படிலாம் சிந்த் பண்ணார். பிளான்டு டெவலப்மெண்ட்னு திட்டமிடப்பட்ட வளர்ச்சி, ஒரு 5 ஆண்டு திட்டம் என்று சொல்லி ஒரு 5 ஆண்டுகளை ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு அந்த 5 ஆண்டுக்குள்ள இந்தந்த திட்டங்களை எல்லாம் செய்யணும், இந்தந்த தொழிற்சாலைகளை கொண்டாடணும், இந்தந்த அடிப்படை கட்டுமான வசதிகள், மருத்துவமனைகள், சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், இப்படி. அதாவது ஹோமி பாபான்னா நம்முடைய இன்னைக்கு செயற்கை விண்கோள்கள்லாம் பறக்கிறோம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஆகட்டும், கேவி ஆகட்டும், எய்ம்ஸ் ஆகட்டும், கெயில் ஆகட்டும், ONGC ஆகட்டும், எல்லாமே அவர் அடித்தளமிட்டது. 252 பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவர் வழிகோலி இருக்கிறார். இன்னைக்கு 252 பொதுத்துறை நிறுவனங்கள். அது நான் எதுக்கு கம்பேர் பண்ணணும்னு சொல்றேன்னா, இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி 11 வருஷம் இருக்கிறார். ஒரு துறை நிறுவனம் ஒன்று, நாட் ஈவன் எ சிங்கிள். அப்போ இன்னைக்கு நம்முடைய வருமானம் இன்னைக்கு எவ்வளவு? இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய வருமானம் ஒரு ஆண்டுக்கு நம்முடைய பட்ஜெட் எத்தனையோ லட்சம் கோடிகள். ஆனா அவர் முதல்ல பட்ஜெட் போடும்போது 1000 கோடியை தாண்டல. அப்போ 1000 கோடிக்குள்ளே தான் இந்த தேசத்தை கட்டமைச்சிருக்கிறார். சொல்றாரு 1947 நம்ம சட்டையில குத்துகிற சேஃப்டி பின் கூட வெளிநாட்டுல இருந்து தான் வரும். 1947 அந்த 47 அமெரிக்காவிலிருந்து PL 480 ஃபண்ட்ஸ்னு ஒன்று உண்டு. வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்காக அமெரிக்கா கொடுக்கின்ற ஏழைகளுக்கான உதவி, கோதுமை. அந்த கோதுமை கப்பலில் வந்தாதான் பல கிராமங்களில் பசியாற முடியும். பால் பவுடர், எண்ணெய், தேவாலயங்களுடைய வாசலில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் வருகின்ற கோதுமைக்கும் எண்ணெய்க்கும் மக்கள் வரிசையில் நின்றார். அந்த நாட்டில் இருந்த அந்த நிலையிலிருந்து தான் நேரு அவர்கள் குண்டூசி கூட செய்ய முடியாத நாட்டில் விண்கோள்களை ஏவி விட்டார். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி. இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தியில் தன்னார்வத்தில் இருக்கிறோம். இன்று உலகம் முழுவதும் நம்முடைய கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களில் படித்த மாணவர்கள் இன்று உலகத்தினுடைய அதிகாரமிக்க தாழ்வாரங்களிலெல்லாம் இன்னைக்கு அவர்கள் ஆள்கின்றவர்களாக, ஆட்சி செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை நேரு போட்ட. அதை நான் இப்படி கம்பேர் பண்றேன். அதாவது இப்போ ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டில் இந்த கதவு சரியில்லை, இல்லை தாழ்பால் இல்லை, இங்கே தண்ணி வரல அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தாண்டி நேரு இருந்த காலகட்டத்தில் அங்கே வீடே இல்லை, அது வெறும் ஒரு நிலம். அங்கே அடித்தளமிட்டவர், வீட்டை கட்டினவர், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தவர், அதில் ஆட்களை குடியேற்றினவர், அத்தனையுமே நேரு. அதை நம்ம மறுக்க முடியாது நிச்சயமா. இப்போ காங்கிரஸை சாராதவர்களையும், ஏன் காந்தி நேருவை கடுமையாக எதிர்த்தவர்களையும் கூட அவருடைய அமைச்சரவையில் வச்சிருந்தார். எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வையோட அத்தனை பேர்த்தையும் ஒன்றிணைத்து வச்சிருந்ததே ஒரு பெரிய மேஜிக் தான். அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இப்போ இந்தியாவினுடைய முதல் அமைச்சரவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் அம்பேத்கர் ஆகட்டும், ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகட்டும், இப்போ இருக்கிற நம்மளுடைய பார்லிமெண்ட், அதனுடைய அந்த ரெப்ரசன்டேஷன், அதோட நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அமைச்சரவை அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது நீங்கள் இன்னும் அதை ஒருபடி அது கொஞ்சம் முன்னால் போனீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியல் சாசன சட்டம், அரசியல் சாசன சட்ட சபைகளில் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாது. அது பாராளுமன்றத்தில் அந்த அரசியல் சாசன சட்ட சபையில் இருந்தவங்க எல்லாரும் ஒரிஜினலாக கையெழுத்து போட்ட அந்த பிரதியை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா
அதில் கையெழுத்து போட்டவங்க தன்னுடைய கையெழுத்தில் போட்டிருப்பாங்க. நம்முடைய தமிழில் இருந்து கூட கக்கன் என்று தமிழில் எழுதி கையெழுத்து போட்டிருப்பார். காமராஜ் வந்து தமிழில் எழுதி கையெழுத்து போட்டிருப்பார். அந்த அவையில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னா மத வெறியர்கள் இருந்தார். அதாவது இந்து மதத்தை தவிர இந்த நாட்டில் வேறு எந்த மதமும் இருக்கக்கூடாது என்று சொன்னவர்களும் வாதாடியவர்களும் அந்த அவையில் இருந்தார். முசல்மான், அதாவது அடிப்படைவாதம் பேசுகிற இஸ்லாமியத்தில் வந்து ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பெரிய ஸ்காலர்ஸ் அதில் இருந்தாங்க. இதே போல் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ், ஹிந்துஸ்தானி தெரியலைன்னா அந்த நாட்டிலே நீ இருக்கக்கூடாதுரா, ஹிந்தி பேச தெரியலன்னா இந்த நாட்டை விட்டு நீ வெளியே போயிடணும் அப்படின்னு சொன்னவங்களும் அந்த அவையில் இருந்தாங்க. பிராந்திய மொழிகளுக்கு, மாநில மொழிகளுக்கு வந்து எங்களுக்கு உரிமை உண்டு, அந்த உரிமை இல்லாமல் எங்களுக்கு வந்து நாட்டில் இருக்கிற அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. கேத்தலிக் பிரிஸ், கத்தோலிக்க குரு, இங்கே இருந்த வந்து லயலா காலேஜில் இருந்த ஜெரோம் டி சூசாங்கிற ஃபாதர் வந்து அதில் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்தார். ஸோ இப்படி வந்து ஒரு வேரீடு, ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பீப்புள். இவங்க 3 வருஷம் ஒரு ஹாலில் உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் வாதித்து, அந்த வாதம் போனீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வாதத்தினுடைய அப்படியே வந்து அந்த வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைந்து கடைசியில் எங்கே ஒன்றுபடுகிறோம் என்கிற புள்ளிக்கு வந்து we were able to prepare a document. இன்றைக்கு நான் சேலஞ்ச், இன்னைக்கு வந்து நீங்க அப்படி ஒரு அவையை நீங்க நடத்த முடியுமா? முடியாது. You can never run the house. இல்ல அது நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு டீப்பா இருக்கு. அப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து கொள்கை இருந்தது, கொள்கையிலே வந்து தளராத பிடிப்பும் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் நாட்டை பற்றிய சிந்தனையும் தேசத்தை பற்றிய கவலமும், இந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும், இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வும் இருந்தது. அதே மாதிரி தான் நேருவினுடைய முதல் அமைச்சரவையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர் வீட்டில் வந்து ஹிந்து மகாசபா கொடி தான் ஏற்றுவார், தேச கொடி ஏற்ற மாட்டார் அவர். அப்போ அமைச்சரவையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது என்ன இவர், நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைச்சிருக்கிறோம், நீங்கள் அவரை வந்து அமைச்சரவையில் வச்சுருக்கிறீங்க, அவர் வீட்டில் வந்து இந்து மகாசபா, அமைச்சருடைய வீட்டில் இந்து மகாசபா கொடி ஏற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னபோது கூட அவர் உடனே அமைச்சரவையிலிருந்து அவர் ட்ராப் பண்ணலை, அவர்கிட்ட உரையாடல் நடத்துகிறார். உரையாடல் நடத்தி அது நிறைய சரியில்லைங்க, முறையில் நீங்கள் அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கருத்து வேறுபாடு வருது. பாபு ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவர் சோமநாத் டெம்பிள் கோவில் கட்டுங்கின்ற போது அதனுடைய பிரதிஷ்டைக்கு போகணும்னு சொல்கிறார். அவர்கள் அழைக்கிறார்கள், கோவில் கட்டியவர்கள். இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் போக விரும்புகிறார். ஆனால் பிரதமர் வந்து கடிதம் எழுதுகிறார் அவருக்கு, நீ இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர், மதச்சார்பற்ற ஒரு அரசினுடைய தலைவர், நீ அந்த கோயிலுக்கு வந்து நீ தனிப்பட்ட முறையில் நீ வந்து ஒரு நாள் போய் நீ ஒன்று வேண்டுதலையோ குடியரசுத் தலைவராக நீ போகக்கூடாது அப்படிங்கிறதுல அதிலெல்லாம் வந்து அதை போல எல்லாவற்றிலையும் அவருக்கும் மௌலாங்கர் என்று சொல்லக்கூடிய முதல் ஸ்பீக்கர், அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது மௌலங்கரும் ஜவஹர்லால் நேரும் மிக க்ளோஸ் அசோசியேட்ஸ், ஜெயிலில் ஒன்றா இருக்கிறாங்க. ஜெயிலில் வந்து இவர் இரவு முழுதும் எழுதி கொண்டே இருப்பார், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அண்ணன் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் இரவு முழுவதும் எழுதி கொண்டே இருப்பார், பகலில் அப்படியே தூங்கிடுவார். ஸோ இவருடைய உள்ளாடைகளை பூரா மௌலங்கர் வந்து தான் அங்கே துவைச்சு காய போட்டிருப்பார். நேரு வந்து சண்டைக்கு போய் எப்படி நீ துவைக்கலாம், நீ இதை நீ எப்படி எடுக்கலாம்னு இப்போ 2 பேருக்குள்ள எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளவு அந்யோன்யம். அப்படி இருந்தவர்கள் ஒரு நாள் வந்து இவர் தேர்தல் வந்தது, கவர்மெண்ட் வந்தது, இவர் பிரதமர் ஆகிட்டார், அவர் சபாநாயகர் ஆகிட்டார். உடனே அவரை பார்க்கணும் ஒரு சின்ன விஷயமா, இவர் ஒரு துண்டு சீட்டு அனுப்புகிறார் அவருக்கு, மௌலங்கர் கேன் யூ கம் டு மை ரூம் ஃபார் 2 minutes அப்படின்னு எழுதுறாரு. உடனே அவர் அங்கேருந்து என்ன பதில் எழுதுறாருன்னா, if the prime minister wants to meet the speaker he should come to the chamber of the speakerன்னு எழுதுறாரு. இதை கொண்டாந்து கொடுத்த உடனே நேரு பதறி போடுறாரு, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த துண்டு சீட்டை எடுத்துட்டு ஓடுறாரு, எங்க ஸ்பீக்கருடைய ரூமுக்கு ஓடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா, he was writing a letter, என் தலைவர் அழைத்து போக முடியாது, இந்த பதவியில் நான் இருக்க முடியவில்லை, நான் ராஜினாமா பண்ணுறேன். அப்படிலாம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. எதிர்கட்சிகளை வந்து நடத்தின இன்னைக்கெல்லாம் வந்து 150 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு பாராளுமன்றத்தை நடத்தலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியே கிடையாது. நம்ம காயிதே மில்லத் இருக்கார் இல்லையா, அவர் அப்போ எதிர்கட்சி உறுப்பினர்.
அப்போது அவர் வந்து கிரிட்டிக், அரசாங்கத்தை வந்து விமர்சனம் பண்ணுகிற ஒரு உறுப்பினர். ரம்சான் நேரம் பெரிய பில்லு வந்து விசாரணைக்கு வருது. அந்த பில்லு வந்து டிஸ்கஷனுக்கு வரும்போது ஈவினிங் ஆகிடும்னு நேரு பயப்படுறாரு. உடனே என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கு, பிரதமர் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறாரு, எதிர்த்து கட்சியில் உட்காந்துருக்கிறாங்க. அந்த ஒரு ஈவினிங் 5 மணி ஆன உடனே அவர் வந்து காகிதம் இல்லத்துக்கு எழுதுறாரு, நீங்கள் தயவுசெய்து நோன்பு திறக்கணும்னு போயிடாதீங்க, டிபேட்டில் உங்கள் கருத்தை நான் கேட்கணும், உங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் என்னுடைய அறையில் தயாராக இருக்கிறது. அங்கே அறையில் போனீங்கன்னா ஒரு பாய், ஒரு பேரிச்சம்பழம், தண்ணி, இவ்வளவும் அவருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதை போல எதிர்கட்சி உறுப்பினர்களை நடத்தினது. வாஜ்பாயை அவர் அப்பவே பார்த்து யூ வில் பி ஒன் டே த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு இருக்கார். அப்போ அவருக்கு வந்து அவர் வந்து பெரிய கிரிட்டிக் வாஜ்பாய். அப்போ வந்து அவர் வந்து அந்த காலத்தில் ஹிந்து ஜனசங்கம்னு சொல்லக்கூடிய அமைப்பில். ஸோ நேரு வந்து அந்த வகையில் மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் கொடுத்த அளவற்ற சுதந்திரம், அவர்களை நடத்தின விதம், ஒவ்வொரு மாதமும் அவர் மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவார். தேசத்தில் என்ன நடக்கு, நான் என்ன முடிவு எடுக்கிறேன், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எதை போன்ற இயக்கங்களோடு நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி வந்து ஒவ்வொரு முறையும் அவர் கடிதம் எழுதி அவர்களை வந்து he treated him as his partners. அது மாதிரிலாம் வந்து இன்னொரு பிரதமர் நமக்கு கிடைப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து காலம்தான் பதில் சொல்லணும். மாநில முதலமைச்சர்கள் அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்துல இருந்து எனக்கு இந்த கேள்வி கேட்கணும் தோணுது. எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தினாங்க அப்படின்னா அவருடைய, அதாவது நேருனுடைய பிரச்சார கூட்டத்துக்கே மக்கள் அப்படி அலையாக வருவாங்க. அந்த பிரச்சார கூட்டங்களையுமே அவர் ஜனநாயகம் குறித்த வகுப்பறையாக மாற்றுவார். ஏன்னா அப்போ இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ ஒரு எலக்டோரல் பாலிசிஸ் பற்றியோ அதை பற்றி தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்குற ஒரு வகுப்பறையாக மாற்றிடுவார் நேரு அப்படின்றது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதை தாண்டி இப்போ ஒரு சில நாட்கள் கழித்து வேறு எதிர்கட்சியினர் அங்கே கூட்டம் போடுறாங்கன்னா அங்கேயும் அதுக்கும் போங்கன்னு மக்கள் அவரே என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் போய் கேளுங்க, எதிர்கட்சியினர்னா அவங்களோட கூட்டத்தையும் கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கன்னு அவரே அதுக்காக கேம்பெயின் பண்ணுவார் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்குமே. அது எனக்கு அதை பற்றி அதான் என்ன சொல்கிறேன்னா, இவாஸ் எ ட்ரூ டெமோக்ராட்னு சொன்னேன். உண்மையான ஜனநாயகவாதி வந்து யாருன்னா who is prepared to listen to his opposition. தனக்கு எதிரியாக இருக்கின்றவர்கள் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக தன்னை எதிர்க்கின்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்க முழுமையான விருப்பத்தோடு தயாராக இருப்பவர்கள் தான் வந்து உண்மையிலே ஜனநாயகவாதிகள். அவர்களை வந்து you should allow him to speak and appreciate the good points in their suggestions. அவர்களிடமிருந்து வருகிற நல்லதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அது வந்து அவர் வாஜ்பாயை எவ்வளவு தூரம் அவர் பாதிச்சிருக்காருன்னு பாருங்க. வாஜ்பாய் வந்து ஒரு ஃபயர் பிராண்ட் அப்போசிஷன் லீடர். நேருவுடைய ஹவுஸில் வந்து யங்கஸ்ட் பார்லமெண்டேரியன், ரொம்ப சின்ன வயசுல உள்ளே போயிட்டார். அவர் வந்து திரும்ப ஆட்சி மாற்றம் வரும்போது he became the external affairs minister. யாரு? வாஜ்பாய். வாஜ்பாய் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆன உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு வந்து தனி அந்த ஆஃபீஸில் சென்டரில் வந்து நேருடைய படம் தான் இருக்கும். இவர் என்ன செஞ்சிருக்காரு, முதல் நாள் போயிட்டாரு, மறுநாள் போகும்போது அந்த படம் இல்லை. உடனே செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்குறாரு, வேர் இஸ் த பிக்சர் ஆஃப் பண்டிட்ஜின்னு கேட்டிருக்காரு. இல்லை அதை எடுத்துட்டோம். ஏன் எடுத்தீங்க? தே ஹேட் அன் ஐடியா, வாஜ்பாய் வந்து நேருடைய படம் இருந்ததை ரசிக்க மாட்டாருன்னு நினைச்சு, திரும்ப மாட்டார். உடனே he got wild. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவருடைய கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியுமா? இந்த தேசத்தில் வந்து ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கையை கட்டமைத்து அவர் உலகம் முழுவதும் இந்தியாவுடைய பெருமையை உயர்த்தினதில் அவருக்கு இருக்கிற சரித்திரம் யாருக்கு? அவன் உடனே அந்த படத்தை மாட்டுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னைக்கு வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு உண்மையான ஜனநாயகவாதி யாருன்னா அவனுடைய எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சியில் இருக்கவங்களும் உன்னுடைய மகத்துவத்தை, உன்னுடைய தேசப்பற்றை, உன்னுடைய செயல்பாட்டை என்று மனம் திறந்து கொண்டாடுகிறார்களோ பாராட்டுகிறார்களோ அன்னைக்கு தான் நீ உண்மையான ஜனநாயகவாதி. அந்த வகையில் வந்து நேரு வந்து எதிர்கட்சிக்கு வந்து அன்னைக்கு இருந்த பார்லமெண்ட்டில் பேசுகிறதுக்கு டைமே கொடுக்க முடியாது. ஏன்னா பார்லமெண்ட் வந்து ஃபங்க்ஷனிங் ஆன் த பார்ட்டி சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கும் வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்தால்தான் டைம். நீ வந்து ஒரு குரூப்பா அல்லது பார்ட்டியா அல்லது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா இந்த மாதிரி கிடையாது. இப்படி இருந்தால் தான் உனக்கு வந்து பேச்சு. அன்னைக்கு வந்து இருந்தவங்களே ஒரு 25 பேர் தான் 30 பேர் தான் எதிர்கட்சி. ஸோ அவங்களில் முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் வந்து he allowed them to speak as long as they wanted. எவ்வளோ நேரம் வேணாலும் உட்கார்ந்துருப்பார். அவர் பாராளுமன்றத்தை வந்து ஒரு நாளும் வந்து அவர் மிஸ் பண்ண மாட்டார்.
அது வந்து ஒரு பெரிய குவாலிட்டிமா. இன்றைக்கி வந்து நிறைய மினிஸ்டர்ஸ்னாலும் சரி தான், இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர், பாராளுமன்றத்தை வந்து அவங்க வந்து ரொம்ப அந்த அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கலையோங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த எண்ணம் இருக்குது. நான் வாஜ்பாய் இருக்கிற வரைக்கும் நான் ஹவுஸில் இருந்தேன். ஆமாம், அப்போ அவர் வாஜ்பாயெலாம் கூட பார்லமெண்ட்டை வந்து ரொம்ப வந்து ரசிப்பார். பார்லமெண்ட்டில் கம்ப்ளீட்டாக உட்காந்துருப்பார். சாயங்காலம் வந்து லாஸ்ட் மெம்பர் போகிற வரைக்கும் பார்லமெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நேரு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை, எதிர்க்கட்சிகளை, எல்லா கட்சிகளையும் இருங்க, இந்த கட்சியும் வந்து ஒரு கட்சியை வந்து இல்லாமாக்குறது, அந்த கட்சியில் இருந்து ஆட்களை வந்து விலை கொடுத்து வாங்குறது, கட்சியை உடைக்கிறது, அதை போலெல்லாம் அந்த நேருவினுடைய நாட்களில் அப்படிலாம் இல்லை. அப்படி யாராவது காங்கிரஸ்காரர்கள் செய்தால் அதை கடுமையாக கண்டித்தார். அதை வந்து ஈ நெவர் என்கரேஜ் இட். அந்த மாதிரி அதனால் எனக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பண்டிட்ஜி நேரு அவர்கள் இருந்திருந்தா, நான் ஒரு இன்னுமே கொஞ்சம் அது ஒரு ஃபன்னாக கேட்குறேன். நீங்கள் தான் இப்போ நேருஜி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாக இப்போ நிறைய விமர்சனங்கள் வரும். இது நேரு பண்ண தப்பு அப்படின்லாம் ரொம்ப சாதாரணமாக ஒரு பார்லிமெண்ட்டில் பேசி கமெண்ட் பாஸ் பண்ண முடியுது. இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி வந்து அதை அவங்களால சொல்ல முடியுது. நேரு செய்த தவறு அப்படின்றாங்க, குடும்ப அரசியல் அப்படின்றாங்க. நேரு வாஸ் அகெயின்ஸ்ட் ரிசர்வேஷன், அதை வந்து காங்கிரஸ் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுது. எதுனாலும் அந்த 70 ஆண்டு கால ஆட்சி மேலே அந்த குற்றத்தை சுமத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்தியன்ஸ் வேர் லேசின்னு நேரு நினச்சாரு, இப்படின்லாம் அவங்கள பேச முடியுது இல்லையா? இஃப் சப்போஸ் இன்னைக்கு நேரு இன்றைக்கு இருக்கிறாரு அப்படின்னா, டு த கரண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நேரு என்ன சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களை நேருவாக நினச்சிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதாவது முதல்ல வந்து நான் வந்து அப்படி தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்ல பி எ ட்ரூ டெமோக்ரட்னு சொல்லியிருப்பார். ஒரு உண்மையான ஜனநாயகவாதியாக தயவு செய்து இருங்க. இந்த நாட்டினுடைய மக்களாட்சி தத்துவத்தை மதிக்கக்கூடிய பிரதமராக அவர் வந்து பிலாங் டு த என்டையர் நேஷன். அதாவது இன்னொன்று என்ன சொல்வார்னா, முழுமையான இந்தியாவுக்கும் நீங்கள் பிரதமராக இருங்கன்னு ரெண்டாவது சொல்வார். அவருடைய வில்லு எப்படி எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உடம்பை வந்து எரித்து அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை வந்து ஒரு விமானத்தில் எடுத்து கொண்டு போய் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை விவசாயிகள் இருக்கின்ற விவசாய நிலங்களில் முழுவதும் தூவ வேண்டும். அந்த சாம்பல் வந்து அந்த ஏழை விவசாயிகள் உழுகிற மண்ணோடு மண்ணாக கலக்க வேண்டும். அது ஒரு மாநிலத்தில் கொண்டு போட்டுரு, நான் பிறந்த மாநிலத்தில் கொண்டு போட்டுருன்னு சொல்லலை. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை யூ வாஸ் எ பேன் இண்டியன். எதிர்க்கட்சிகளை மதிக்கிற பிரதமராக இரு, மாநில உரிமைகளை மதிக்கிற பிரதமராக இரு. எல்லாவற்றுக்கும் மேலாக வேறுபட்ட மாறுபட்ட பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டாடுகிற பிரதமராக இரு. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொன்ன, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற பிரதமராக இருக்க வேண்டும். இப்படிலாம் இருந்தால் தான் நான் நினைத்த, நாங்கள் கனவு கண்ட, நாங்கள் கொண்டு வந்த இந்த இந்தியா என்கிற தங்க பாத்திரம் வந்து சிந்தாமல் சிதறாமல் உடையாமல் உன் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இஃப் அட் ஆல் இன்னொரு ஃபியூ பர்சன்ஸ் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்கு நேரு அவர்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு, இல்லை என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்றத நான் ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாகவே வச்சுக்கலாம். அதை நம்ம ரொம்ப சீரியஸ் நோட்லேயும் நான் கேட்கல, பட் நீங்கள் அதை எனக்கு சொல்லணும்னு உங்ககிட்ட இருந்து கேட்குறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டு அமித்ஷா என்ன சொல்லியிருப்பாரு? அதை வந்து எனக்கு வந்து அவர் அந்த மாதிரி வந்து அமித்ஷாவோடலாம் உட்காந்து அவர் உரையாட விரும்பி இருக்கவே மாட்டார்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐ ஃபீல் ஸோ. ஓகே, இப்போ காங்கிரஸினுடைய எதிர்காலமாக பார்க்கக்கூடிய அப்போசிஷன் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி ஆகட்டும், பிரியங்கா காந்தியும் இன்றைக்கி வயநாட்டில் அவங்க கான்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ டு தெம், டு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருப்பாரு இன்னைக்கு நேரு? ராகுல் காந்தியை பார்த்து உண்மையிலே இன்றைக்கு அவருடைய அணுகுமுறையை பார்த்து அவர் நிச்சயமாக உயர்ந்திருப்பார். அவரை வந்து மனமாற பாராட்டியிருப்பார். என்ன உறுதியோடு இறுதி வரை இதே தத்துவ முனைப்போடும், இதே மக்களை வந்து நேசிக்கிற மனப்பான்மையோடும், அகில இந்தியா முழுவதையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனப்பான்மையோடும் தொடர்ந்து பயணம் செய், வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லியிருப்பார். அவருடைய மகளோட அம்சமா எல்லாரும் பார்க்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பாரு, இல்லை என்ன பிளஸ் பண்ணியிருப்பார்? பிரியங்கா, அதாவது அவர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய வாரிசுகளை வந்து அவர் அரசியலில் குரு பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும். அதற்கு பிறகு வந்து அவர்கள் வந்து நேருவினுடைய லீகசி வந்து அவங்களுக்கு கிடைத்தது. அந்த லீகசியை வந்து அவங்களும் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால் வந்து அவர்கள் தங்களையும் வளர்த்து கொண்டு தேசத்தையும் வளர்த்தார்கள். இந்திரா காந்திலாம் வந்து
நேருவினுடைய மகள் என்பது மட்டுமல்ல, நேருவின் மகள் என்பதையும் தாண்டி அவர் ஒரு பெரிய தனித்துவமிக்க தலைவர் என்பதை வந்து தன் வாழ்நாளில் நிரூபித்தவர். அதே மாதிரி ராஜீவ் காந்தியும் கூட இந்திரா காந்தியினுடைய புதல்வர் என்ற ஒரு பதவியேற்றாலும் கூட அவர் வாழ்ந்த நாட்கள் இருந்த நாட்கள் கொஞ்சம் என்று சொன்னாலும் கூட அந்த இருந்த சில நாட்களிலேயே இந்தியாவினுடைய பலவிதமான முன்னேற்பாடு, இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கட்டும், பெண்களுடைய இடஒதுக்கீடாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், லைசன்ஸ் ராஜ் டீலைசன்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர் பீரியடில் பண்ண. அதனால் இன்னைக்கு பிரியங்கா காந்திக்கு வந்து அவர் எதை பார்த்து வியந்திருப்பார்னா அவங்க குடும்பத்துக்கே இருக்கிற பயமின்மை. தே ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனிதிங். ஏன்னா இன்னைக்கு வந்து உயிருக்கு பயம் இருக்கிற ஒரே குடும்பம் நம்ம நாட்டில் அவங்க தான். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்து த்ரெட்டு, உயிருக்கு பயம் வந்து ஒரு சோர்ஸில் இருந்து இல்லை, அவங்களுக்கு வந்து பல சோர்ஸில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து ஜனங்களை பார்த்த உடனே அவங்க ஜனங்களாக வந்து எந்த விதமான இன்ஹிபிஷனும் ரிசர்வேஷனும் இல்லாமல் மிக்ஸ் ஆகிறாங்க. அது வந்து அந்த குடும்பத்துக்கு தான் உண்டு. நீங்கள் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோடு உட்காந்து அவன் தோளோட தோல் உரசி அவன் துடையோட உட்காந்து அவன் கைகளை பிடிக்கக்கூடிய ஒரு விருப்பமும் வேட்கையும் எத்தனை பேருக்கு இருக்கும், எத்தனை தலைவர்களுக்கு இருக்குங்கிறத பார்த்தாலே தெரியும். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தா நிச்சயம் நேரு பெருமைப்படுவார். To Mallikarjun Kharge இருந்திருந்தா what he would have said? மல்லிகார்ஜுன் பி அசர்டிவ்னு சொல்லியிருப்பாரு. பி அசர்டிவ். நீங்கள் வந்து அதாவது மல்லிகார்ஜுன் கார்கே வந்து அவர் வந்து ஒரு வகையில் அவரை பார்த்து பெருமைப்பட்டிருப்பார். ஏன்னா ஒரு இளம் வயதில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கிற முறையில் ஒரு பெரிய சமூக தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டு உயிரோடு கண்ணெதிரே அவருடைய பெற்றோர்கள் எரிக்கப்பட்டதை பார்த்த இளம் பருவம் தான் ஒரு சிறுவர் தான் மல்லிகார்ஜுன் கார்கே. இன்றைக்கி அவர் வளர்ந்து வாலிபமாகி கர்நாடகாவில் அமைச்சராக இருந்து நாடாளுமன்றத்திற்கு வந்து மேலவை கீழவை அமைச்சராகி இந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வந்திருக்கிறார். அதனால் இறுதி வரை இருந்து காங்கிரஸ் இயக்கத்தை மேலும் மேலும் பலப்படுத்துங்கள் என்று கேட்டிருப்பார். ஸோ இன்னும் கொஞ்சம் தமிழ்நாடு ஒரு கேட்குறேன். ஃபார் கரண்ட் சிஎம் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன இருந்திருந்தா அவரை பார்த்தா என்ன சொல்லியிருப்பார்? ஒரு நிச்சயமாக வந்து அவர் போற்றிய கொள்கைகள் மதச்சார்பின்மை, சமூக நீதி, சோசலிசம், இவற்றில் வந்துலாம் நம்பிக்கை கொண்டு வந்து மாநில அடையாளங்களை போற்றுகின்ற குணம், இவற்றையெல்லாம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மக்கள் செல்வாக்கோடு முதலமைச்சராக இருப்பதை பற்றி பாராட்டியிருப்பார். நிச்சயமாக இதே தடத்திலே பயணிகள் என்று வாழ்த்துவார் தான் நினைக்கிறேன். இப்போது நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய அந்த பீக் யூத், நம்ம ரொம்ப துடிப்பாக செயலாற்றக்கூடிய காலம், எல்லாமே செய்யக்கூடிய காலம்னா இந்த யூத் பீரியட்னா நம்ம என்ன சொல்லுவோம் சார்? 25 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் நம்மளால துடிப்போடு செயலாற்ற முடியும். நேரு அவருடைய இளமை காலம், அந்த துடிப்பாக செயலாற்றக்கூடிய அந்த மொத்த காலத்தையும் இன்னும் போராட்டங்கள்லையும் சிறையிலையும் கழித்திருக்காரு. ஸோ 9 இயர்ஸ் ஓவராலாக ஒரு 9 வருஷம் சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குது. 9 வருடங்கள் அவர் சிறையிலேயே கழித்திருக்கிறார். அப்படிங்கும்போது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிறாங்க. அவர் வீடு அரண்மனை மாதிரி இருக்கும். அதை தாண்டி பிரிட்டனில் படிப்பு, கேம்பிரிட்ஜில் பட்டம், அதெல்லாம் தாண்டி 9 வருடங்களை சிறையில் கழிச்சிருக்காரு. அப்பயும் எழுதிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய நிறைய கோட்ஸ் வந்து நிறைய ஃபேமஸ். இந்திராவுக்கு அவர் எழுதின கடிதங்களில் நிறைய முக்கியமான அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது. ஐ வாண்டட் டு சே ஒரு 3 கோட் அவர் இந்திராவுக்கு கொடுத்தது இல்லை இந்த நாட்டுக்கு கொடுத்தது அப்படிங்கும்போது ஒரு 3 கோட் சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எதை இந்த காலத்து இளைஞர்கள் பிடித்து பின்பற்றி கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவீங்க? அதாவது முதல்ல வந்து எனக்கு அவருக்கு விட்ட மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து அவர்கிட்ட வந்து இந்த பிரெஞ்சு ஃபிலாசபர் அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். வாட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் யூ ஆஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தி கண்ட்ரின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, 2 வார்த்தை தான் சொல்கிறார். டு கிரியேட் எ ஜஸ்ட் கண்ட்ரி by just means and create a secular country out of religious minded people. இதுதான் வந்து அவர் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து சொன்னது. அந்த சொன்னது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு வந்து இந்த நாட்டை வந்து ஒரு நீதி நியாயம் நிறைந்த நாடாக நியாயமான நீதியான முறையில் அதை உருவாக்கணும். அது ஒன்று. 2வது, மத நம்பிக்கைகள் நிறைய இருக்கின்ற இந்த நாட்டில், மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற அரசை உருவாக்கணும். இதுதான் எனக்கு பெரிய சேலஞ்ச். அது மாதிரி நீங்கள் வந்து அவர் சொல்லும்போது இந்த முதல்ல 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நடுகிறவில் அவர் கொடியேற்ற சொன்னார்ல, நமக்கு வந்து இந்த விதியோடு இன்று இருக்கிற இந்த சந்திப்பு
நம் கண் முன்னால் போக வேண்டிய தூரம், மைல்ஸ் டு கோ. நம்ம போக வேண்டிய தூரம். எனக்கு வந்து என் களைப்பாக இருக்குது, கால்கள் வந்து வலிக்கின்றன, கண்கள் அயற்சியாக இருக்கிறது, தூங்க நினைக்கிறேன், ஆனால் தூங்க முடியலையே, ஏன்னா நான் இன்னும் ஏராளமான மைல்கள் போக வேண்டுமே அப்படிங்கிறது. ரெண்டாவது இன்னொன்று என்ன, ஒரு பெரிய கோட் என்னன்னா, என்னை பொறுத்தவரை நான் வழிபடுகிற வழிபாட்டு தலங்கள் என்பது இந்த நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளும் அணைகளும் தான் சொன்னேன். The temple I want to worship are the factories and the dams we construct. அப்படிங்கிறது தான் அவருடைய, அதெல்லாம் அவருடைய ஃபேமஸ் கோட்ஸ். நான் என்னோட ஸ்கூல் படித்த காலத்தில் நான் எடுத்துக்கிட்டது ரொம்ப டூ பர்சனலாக நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா, ஐ வாண்ட் டு சே தட் அவாய்ட் டூயிங் எனிதிங் இன் சீக்ரெட். நீ ப்ராட் டே லைட்டில் பண்ண முடியாத எதுவுமே, நீ இருட்டில் பண்ணக்கூடிய எதுவுமே வந்து நல்ல விஷயமா இருக்காது. ஸோ டோன்ட் டூ இட். ஸோ அந்த ஒரு நம்மளோட வேல்யூன்னு ஒன்று இருக்கணும், வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்கணும். அது வந்து அதில் வந்து அவருடைய மேஜையில் எப்பவுமே 2 இது இருக்குமா, 2 ஆர்டிக்கல். ஒன்று வந்து மகாத்மா காந்தியுடைய ஒரு கோல்டன் ஸ்டாச்சு, இன்னொன்று வந்து ஆபிரகாம் லிங்கனுடைய ஹேண்ட். இது 2 வச்சிருப்பார். அப்பப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய கைகளை தூக்கி அவர் வந்து ஆல்வேஸ் யூஸ் டு ஃபீல் த ஹேண்ட் ஆஃப் தி ஆபிரகாம் லிங்கன். அது வந்து என்ன சொல்வாரா எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்ட் டு டிசைட் அண்ட் ஆக்ட் எவ்ரிதிங், திங் லைக் மகாத்மா அண்ட் ஆக்ட் லைக் ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார். ஸோ அதுதான் அவருடைய ஃபேமஸ் வந்து கோட்ஸ். ஹி வாஸ் எ லெஜெண்ட். இப்போ தமிழக காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலை, போய்கொண்டிருக்கக்கூடிய எதிர்காலம் அப்படின்றது நேருனுடைய கனவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் அது போய்கிட்டு இருக்குதா காங்கிரஸ்? அதை எடுத்து வந்த கட்சி தான், அதனுடைய அந்த லெகசியை கேரி பண்ணுற கட்சி அப்படின்றது புரிகிறது. இன்னும் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறது? அதாவது நேருனுடைய ஐடியாலஜியிலிருந்து காங்கிரஸ் வந்து எப்போ கொஞ்சம் விலகிச்சோ அன்னைக்கு தான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செட்பேக் ஆரம்பிச்சதுன்றது தான் என்னுடைய அசஸ்மெண்ட். ஓகே. ஆஸ் லாங் அஸ் நேரு வாஸ் அலைவ், இந்த காங்கிரஸ் வந்து ஐடியாலஜிக்கலி வாஸ் வெரி ஸ்ட்ராங். இந்த வலதுசாரி மதவாத அரசியலுக்கு வந்து இடையில கிடைத்த வெற்றியை பார்த்த உடனே காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கே வந்து நாமும் சிலருக்கு அதை வந்து பின்பற்றினா என்ன, அப்படி இருந்தால் தான் நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமோ, சாஃப்ட் இந்துத்துவான்னு சொன்னாங்கல்ல, அப்படி நான் அந்த மாதிரி வந்து அவங்க கோயிலுக்கு போனால் நம்மளும் கோயிலுக்கு போகிறது, அவங்க வந்து ஒரு தெய்வத்தை கும்பிட்டா நம்ம இன்னொரு தெய்வத்தை போய் கும்பிடுறது, இதை போன்ற ஒரு அணுகுமுறை வரும்போது என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து வேர்கள்லாம் வந்து பட்டுப்போச்சு. இன்றைக்கி தான் அதைத்தான் இப்பொழுது ராகுல் காந்தி உணர்ந்து வந்து அதை ஐடியாலஜிக்கலாக திரும்ப ரிவைவ் பண்ணுறார். இன்றைக்கி தான் அவர் வந்து இந்த வலதுசாரி மதவாத அரசியலுக்கு மாற்று என்பது உண்மையான சமூக நீதி, எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, இட் இஸ் நாட் கார்பரேட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட், இட் இஸ் பீப்புள் ஓரியன்டட் டெவலப்மெண்ட்னு சொல்லி அவர் வந்து நேருவினுடைய பாதைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வழிபட்ட இளைஞர்களை வந்து வளர்த்தெடுக்க வேண்டும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து நிறையா வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே வளர்ப்பால், வாழ்க்கையால், எண்ணத்தால், துடிப்பால், உயிர்ப்பால் காங்கிரஸ்காரர்களா அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. நம்ம இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற போது புது இளைஞர்கள், புதிய படித்தவர்கள் அவங்களாம் வந்தாங்க. ஆனால் ஒரு தோல்வி கூட அவங்கள தாங்க முடியல. இன்றைக்கி அவ்வளோ அந்த இளைஞர்கள் முழுவதும் இன்றைக்கி பாஜக கேம்பில் போயிருக்கிறாங்க. ஆனால் உன்னபடியே ஒரு காங்கிரஸ்காரர் என்றால் அந்த ஐடியாலஜியில் போய் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை வளர்த்து எடுப்பது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வேலை. இன்னைக்கு அதுக்கு முதல்ல எக்ஸாம்பிள் வந்து தலைவர்கள் அப்படி வந்து வாழ்ந்து காண்பிக்கணும். அந்த லட்சியத்தில் அது இன்னைக்கு வந்து நடக்குது. ராகுல் காந்தி வந்திருக்கிறார். நன்றி சார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறித்து பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்றைய தலைமுறைக்கு அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கீங்க. ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் இன்னைக்கு எங்களோட நேரம் கொடுத்து இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு. நன்றி. தேங்க்யூ. வேணுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.